Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 15 வயது சிறுமியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக திமுக நிர்வாகி கைதான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக நிர்வாகிகளால் தமிழகத்திற்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறுமி விவகாரத்தில் கைதான 5 பேரில் திமுக நிர்வாகி ரமேஷும் ஒருவர் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். 15 வயது சிறுமியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக அதிர்ச்சியூட்டும் வகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகிகளால் தமிழகத்திற்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக நமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மகேஸ்வரன், இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி 9ஆம் வகுப்பு படித்த சிறுமி ஒருவரை சினிமாவுடைய துணை நடிகை, துணை நடிகர் உள்ளிட்டோர் பாலியல் தொழிலில் தள்ளி அந்த சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்கன்னா, ஆந்திராவை சேர்ந்த துணை நடிகை நாகம்மாள் உள்ளிட்ட ஒரு 6 பேரை கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து விசாரிச்சுட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல இந்த வழக்குல இந்த சிறுமியை பாலியல் தொழிலில் வலுக்கட்டாயமாக மிரட்டி ஈடுபடுத்தி அந்த சிறுமியை வைத்து இவர்கள் பணம் சம்பாதிச்சதும் அந்த சிறுமியை துன்புறுத்தியதாக தான் வழக்கு பதிவாகி இருக்கிறது. அதுல 2 பேர் தலைமறைவாக இருந்தாங்க. அதுல பாரதி கண்ணான்னு ஒருத்தர், அவரு நெசப்பாக் சேர்ந்தவர், அவருடைய நண்பர் திருவள்ளூரை சேர்ந்த ரமேஷ். இவங்க 2 பேருமே கோயம்பேடுல தங்கி அந்த சிறுமியை பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தி மிரட்டி பிறரும் இந்த சிறுமியை பாலியல் ரீதியா ரொம்ப துன்பப்படுத்தினதாகவும் தெரிய வந்த சூழல்ல தனியார் விடுதியில் அடைச்சு துன்புறுத்திருக்காங்க. பெற்றோரை இழந்த அந்த சிறுமி அடைக்கலம் தேடி சென்ற இடத்துல அவருக்கு இப்படி ஒரு கொடும் துயரம் நடந்திருக்கு. இந்த சூழல்ல பாஜக ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற ரமேஷ் என்பவர் திமுகவை சேர்ந்தவர், திருவள்ளூர் மாவட்டத்தில இளைஞரணியினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். அவர் மீது இந்த சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குல அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். முதலமைச்சர் தொடர்ந்து இப்ப சொல்லிட்டு வர்றாரு, தமிழ்நாட்டை தலைகுனியே விடமாட்டேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டை அவமானப்படுத்தியதற்காக மன்னிக்கவும் அப்படின்னு உங்க முழக்கத்தை மாத்திக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் இப்ப பார்க்கிறோம், திருவள்ளூர்ல திமுக மாவட்ட இளைஞரணி நிர்வாகியா இருக்கிற ரமேஷ் இப்ப சிறுமிய பாலியல் வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட அந்த கொடூரம் நடந்த அந்த வழக்குல கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்ட சூழல்ல, அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம், திமுகவினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஒருவரும் நகை பறிப்பு, செயின் ஸ்நாச்சிங் வழக்குல கைது. அது தொடர்ந்து தங்க நகை பறிப்புல மட்டுமே ஈடுபட்ட பல காவல் நிலையங்கள வழக்கு உள்ள ஒரு குற்றவாளியாக இருந்திருக்கார். அவர் கைது செய்யப்பட்ட அண்மையில தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். போதைப் பொருள் வழக்குல சென்னை அயலக அணி சேர்ந்த நிர்வாகியா இருந்தவர் கைது செய்யப்பட்டதையும் பார்த்தோம். இப்படி திமுகவை சேர்ந்தவர்கள் குற்ற வழக்குகள்ல தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வர்றாங்க. இப்ப திமுக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஆனா திமுகவினர்னால்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் தலைகுனிவு. போதைப் பொருள் விற்பனையில கைதாகிறாங்க, திருட்டு, வழிப்பறி, செயின் ஸ்நாச்சிங் வழக்குல கைதாகிறாங்க. அது மட்டுமல்ல, இப்ப ஒரு சிறுமிய பாலியல் ரீதியா துன்புறுத்தின வழக்குலையும் கைதாகி இருக்காங்க. அப்ப திமுக தமிழ்நாட்டு மக்களிடம் இப்படி அவமானப்படுத்திட்டோம் தமிழ்நாட்டை, எங்களை மன்னிங்க அப்படிங்கிற முழக்கத்தை வைங்க அப்படின்னு இன்றைக்கு அண்ணாமலை கூறியிருக்கிறார். விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.